நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி, கடலூரின் முதியோர்களுக்கான முதல் கம்யூனிட்டி ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தார்த்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க, சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. முதியோர்களுக்கான வானொலி இதுவே, முதியோர்களுக்கான வானொலி இதுவே, முதியோர்களுக்கான வானொலி இதுவே, முதியோர்களுக்கான வானொலி இதுவே. காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே, காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே, காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே, காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே. மாற்றத்தின் வழிகளை ஆடி பாடி சொல்வோமே, மாற்றத்தின் வழிகளை தாடி பாடி சொல்வோமே, மாற்றத்தின் வழிகளை ஆடி பாடி சொல்வோமே, மாற்றத்தின் வழிகளை ஆடி பாடி சொல்வோமே. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே, வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் அனுபவம் நிகழ்ச்சியில் நம்முடன் கலந்து கொள்ள இருப்பவர் திருமதி கனகமணி அம்மையார். திருமதி கனகமணி அம்மையார் கடந்த 3 ஆண்டுகளாக நமது தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் வசித்து வருகிறார். அம்மையாருக்கு கதை சொல்வதிலும், கதை கேட்பதிலும், கதைகளை படிப்பதிலும் அதீத ஈடுபாடு உண்டு. அவரது இந்த திறமைகளை இனிவரும் காலங்களில் நம் இளைய சமுதாயம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம தாத்தா பாட்டிங்க பேரம்பேத்திங்கிட்ட கதை சொல்கிற பழைய பழக்கத்தெல்லாம் இப்போ இருக்கிற நம்ம இளைய தலைமுறை அனுபவிச்சதில்லை. ஸோ அந்த கொடுப்பனை இனி வரும் காலங்களில் நமது அனுபவம் நிகழ்ச்சி மூலமாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். வணக்கம் பாட்டிமா. வணக்கம். வணக்கம். நம்ம நேயர்கள் கூட உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கோங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மலேசியாவில் தான். ஓ. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்தேன். இங்கே வந்து அதாவது இங்கே வந்து கொஞ்ச நாளைக்கு பார்த்துட்டு போகணும்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே உள்ள சூழ்நிலைகள்லாம் என்னை பிடிச்சி போச்சு. நான் இங்கேயே தங்கிட்டேன். ஓ, சூப்பர்மா, சூப்பர். சொல்லுங்கள், நீங்கள் மலேசியாவில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் வந்து காலேஜில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஓ, ப்ரொஃபஸரா நீங்கள்? வாவ். அப்புறம் என்னென்னா இங்கே வந்து கொஞ்சம் வயசான பிறகு சரி நம்ம தாய்நாட்டுக்கு போவோம் அப்படின்னு நினச்சி நான் அங்கே வந்தேன். இங்கே வந்தப்போ இங்கே உள்ள இது வந்து எங்கள் நாட்டிலேருந்து ரொம்ப வேறுபட்டு இருந்துச்சு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் இங்கே நான் தங்கிட்டேன். நல்ல வேலை. மலேசியாவுக்கு வந்து அது துரதிஷ்டம். எங்களுக்கு தான் ரொம்ப அதிர்ஷ்டம். நீங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கீங்க. நன்றி. சொல்லுங்கம்மா, இன்றைக்கி என்ன மாதிரி கதை நீங்கள் எடுத்து வந்திருக்கீங்க? பெரும்பாலும் நான் வந்து கொஞ்சம் முதியோருக்கு உள்ள கதைகள், அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சில நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய கதைகளை தான் சொல்லுவேன். ஓ, அப்போ சூப்பர். அப்போ இன்றைக்கி டேரெக்டாக கதைக்கே போயிடலாமா? போயிடுவோம். ஓகேம்மா. இந்த காலத்தில் பெரும்பாலும் வயதானவர்களும் தனியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள சார்ந்தவங்கெல்லாம்
வேலை விஷயமாவோ இல்லை அவங்களோட நிலைமைனாலேயோ தாய் தப்பனை விட்டுட்டு போயிடுறாங்க. வந்து அப்பப்போ காசு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி பற்றி தான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம். சரியா? ஒரு வீட்டில் வயசான தம்பதியர் இருந்தாங்க. ஒரு நாள் இந்த மனைவியை எந்திரிச்சிட்டாங்க தூக்கத்துக்கு. கணவனை எழுப்பி, எங்கே எந்திரிங்களேன், நான் ஒரு சத்தம் கேட்டேன், என்னான்னு பாருங்க அப்படின்னு. சரி இவரு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு, ஏன்னா வயதானவங்க தானே, கஷ்டப்பட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க கார் ஷெட்டில் லைட் எரிஞ்சிட்ருக்கு. அது நம்ம மறந்துட்டோமே என்ன தெரியல, போய் அதை பாருங்கள் என்ன விஷயம்னு. பாவம் அந்த மனுஷனை ஏதோ ஒரு முணங்கி கஷ்டப்பட்டு போய் கதவை திறந்து பார்த்தா அந்த கார் ஷெட்டில் யாரோ 2-3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை, கொஞ்சம் இதாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவரு சொல்கிறார், ஆமாம்மா ஏதோ நடக்குது, நம்ம போலீஸை கூப்பிட்டு சொல்லிடுவோம் அப்படின்ட்டு போலீஸை கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஒன்று போலீஸ்காரர் சொல்கிறாரு, நான் ஒரு டீம் அனுப்புகிறேங்க, அது ஆனால் கொஞ்சம் பொறுங்க, நான் எல்லாம் எழுதிக்கிறேன், அதுக்கு பிறகு திரும்ப அந்த திருடனுங்க வந்தானுங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் அனுப்பி விட்றேன் அப்படின்னு. அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழித்து அவர் சொல்கிறாரு, யார் அந்த ஃபோனில் பேசினவர், எங்கே உங்கள் ஆளுங்கள்லாம் இப்போ அனுப்ப வேணாம், ஏன்னா வீட்டில் எங்கள் அது என்னது நிலையத்தில் யாரும் இப்போ கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன், கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டுருக்காரு. அப்போ திரும்ப ஐயோ கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஆகிருக்கும். அந்த வீட்டுக்காரர் திரும்ப கால் பண்ணி, எங்கே யாரையும் அனுப்ப வேண்டாங்க, அந்த திருடனுங்கெல்லாம் போயிட்டானுங்க, போகக்கூட இல்லை, நான் தான் அவங்கள சுட்டு போக வச்சிட்டேன்னுவார். எல்லாத்தையும் கொண்டுட்டேன், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்ட்டு. இதை பார்த்து பயந்து அவங்க ஓடிட்டானுங்க, யாருமே இல்லை. அந்த சமயத்தில் தான் ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு டாக்டர், நர்ஸ், இந்த மாதிரி ஒரு செட்டாக வர்றாங்க. என்ன ஆள்லாம் இங்கே இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னு. உள்ளுக்கு வந்து பார்த்தா ஒருத்தருமே இல்லையேன்னு. வாங்க நானும் தான் கூப்பிட்டப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க, எங்கள் ஸ்டேஷனில் யாருமே இல்லைங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் ஆள் அனுப்ப முடியும்னு சொன்னீங்க, அது மாதிரி தான் இதுவும் அப்படின்ட்டாரு. இதை கேட்டவுடனே அந்த இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. ஆகா, நம்ம சொன்ன பொய்யை வச்சு நம்மளையே மடக்கிறாரு அப்படின்னு பேசிட்டு, சரிங்க சாரிங்க, அந்த நேரம் ஒருத்தர் தான் இல்லாதான் அப்படி சொன்னேன், அதனால் நீங்கள் எப்படின்னு இதை பார்த்து இது பண்ணிக்கங்க, அப்படி இதுன்னா எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போகலை, அந்த இதுங்கள்லாம் இழுத்துட்டு போயிடுறாங்க அந்த ஆளுங்கள்லாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கு பிறகு தான் தெரியுது, இவர் அவங்களெல்லாம் சுடலை எல்லாத்தையும் கட்டி போட்டார், அங்கே வந்தவங்களாம் கட்டி போட்டார். அதை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகு அவங்களும் பாராட்டுறாங்க, இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்தவங்க, இவ்வளவு சாமர்த்தியமாக நீங்கள் செய்திருக்கீங்க, உங்களுக்கு என்னோடய பாராட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கட்டி போட்ட ஆளுங்கள்லாம் கொண்டுட்டு போயிடுறாங்க. இவங்களும் நிம்மதியாக இருக்கிறாங்க. சூப்பர் பாட்டி. இதாங்க கதை. அதனால் எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் உடனே என்ன செய்யணும், சீனியர்ஸ் எதையுமே மனசில் வச்சுக்காமல் உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அல்லது வேறு எந்த நடவடிக்கையோ அதை எடுக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ நம்ம என்ன செய்யறதுன்னோம்னா அது ரொம்ப கஷ்டங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப 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 அருமை பாட்டி. உண்மையாலுமே இந்த கதை உங்கள் மூலமாக பல முதியோர்களுக்கு உபயோகமாக இருக்கும். எந்த அளவுக்கு அவங்க சமயோசிதமாக யோசிச்சிருக்காங்கன்ட்டு இந்த கதை மூலமாக நீங்கள் அழகாக சொன்னீங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு பாட்டி. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ பாட்டி. தேங்க்யூ. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உண்மையிலுமே கனகமணி அம்மா சொன்ன கதை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இனி வரும் வாரங்களில் வாரம் பாட்டியோடைய கதையை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கலாம். அவங்கள நம்ம ஏமாற்ற மாட்டாங்க நம்புவோம். அப்போ அடுத்த நிகழ்ச்சியிலே திரும்ப அவங்கள பார்க்கலாம். ஓகே. நன்றி பாட்டி. நன்றி. நேயர்களே,
இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.